உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சீரற்ற வானிலை தொடரும் என்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களம். பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு. கடும் காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக 4.5 லட்சம் பேருக்கு மின்சார தடை. மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை மேலும் 14 நாட்களுக்கு நீடிப்பு. மதஸ்தலங்களை திறக்க அனுமதி. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலுடன் தொடர்புடைய 7 உறுப்பினர்களுக்கு பிணை. பங்களாதேஷில் கொரோனா வைரஸ் தொற்றினால் 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு. லங்கா பிரீமியர் லீக்கில் இருந்து ஜஃப்னா ஸ்டாலியன் அணி வெளியேற்றம். இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையின் காரணமாக 2 பலியாகியுள்ளதுடன் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் கடும் காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மாகாணத்தில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதுடன் வடக்கு, வடமத்திய, மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கடும் காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும். மேலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களுக்கு கடும் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்தார். மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வட மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நேற்றிரவு தலைநகர் கொழும்பில் வீசிய கடுமையான காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக தலைநகரின் பல பகுதிகளில் பாரிய மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டிருந்த பதாதைகளும் பேர் பலகைகளும் உடைந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. அத்துடன் அதிக காற்று காரணமாக சில வீடுகளின் கூரைகளிலும் சேதங்கள் ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. நேற்றிரவு வீசிய பலத்த காற்றின் காரணமாக 12,000 மின்துண்டிப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனூடாக 4,75,000 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை மின்துண்டிப்பு குறித்து 12,000 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் நிலைமையை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை டிக்கோயா போடைஸ் பகுதியில் நேற்று மாலை முதல் கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் போடைஸ் ஆறு பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள சுமார் 42 வீடுகளுக்கு வெள்ள நீர் புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இரத்தினபுரியில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக இரத்தினபுரி நகரம் மற்றும் கழுகங்கையை அண்மித்துள்ள பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கு இரத்தினபுரி போலீசார் மற்றும் இரத்தினபுரி பிரதேச செயலகம் ஆகியன இணைந்து செயற்பட்டு வருகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரத்தினபுரி போலீஸ் மற்றும் இரத்தினபுரி பிரதேச செயலகத்தால் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து வருகின்றன. இதே மழை தொடர்ந்தும் பெய்து கொண்டிருந்தால் இரத்தினபுரியின் வெள்ளம் மேலும் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றன. இரத்தினபுரியிலிருந்து யூடிவினூடாக ரஹ்மான். இதற்கிடையில் களனி, களு, ஜின் மற்றும் நில்வலா கங்கைகளின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாகவும் பல பகுதிகளில் ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் இருபுறம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள நிலைமை குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று அதிகாலை ஒரு வான்கதவு திறக்கப்பட்ட நிலையில் நீர்மட்டம் அதிகரித்ததால் இன்று காலை மேலும் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டன.
இதனால் சென்ட் கிளியர் நீர்வீழ்ச்சி நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. அத்துடன் மேல்கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்றுப்பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக 2 பலியாகியுள்ளதுடன் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கொஸ்கொட துர்வாமோதர கங்கையில் நீராட சென்ற 3 இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த முதியவர் ஒருவரும் அவரது 2 பேரப்பிள்ளைகளுமே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்களை தேடும் பணிகள் தொடர்கின்றன. இதேவேளை 8 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை நாளை அதிகாலை 1:30 மணி வரை தொடரும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. காலி, களுத்துறை, கெகாலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த மாவட்டங்களில் 10 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளிலிருந்து மக்களை வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். களனி கங்கை, ஜின் கங்கை மற்றும் கழுகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டங்கள் நேற்று மாலை முதல் படிப்படியாக அதிகரித்துள்ளன. நுவரெலியா, காலி மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். அசாதாரண வானிலை காரணமாக நதிகளில் நீராடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை நாட்டின் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் கோவிட் பரவல் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு புதிய சுகாதார வழிகாட்டியொன்று சுகாதார அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நடைமுறையில் உள்ள நடமாட கட்டுப்பாடுகள் இன்று முதல் தளர்த்தப்பட்டுள்ளன. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு மேலும் 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் பயண கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் தற்போது விதிக்கப்பட்டுள்ள மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகள் அடுத்த 14 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய திருமண வைபவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் திருமண மண்டபங்களில் 25% அல்லது 150க்கும் குறைந்த அளவில் நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் விகாரிகள் போன்ற மத ஸ்தலங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றுக்கு உள்ளாகாத மரணங்களின் இறுதி கிரியைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த சடலம் விடுவிக்கப்பட்ட 24 மணித்தியாலங்களில் இறுதி கிரியைகள் இடம்பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சுகாதார வழிகாட்டுதல்களின் அமைவாக இறுதி கிரியைகளில் 50 பேர் கலந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கருத்தரங்குகள், பட்டறைகள் போன்றவற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் 50 பேர் மாத்திரமே கலந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக உள்ளக ஆசன வசதிகளை கொண்ட உணவகங்களை மற்றும் விடுதிகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 5 தொடக்கம் 19ஆம் தேதி வரை அமுலாகும் வகையில் கடந்த 4ஆம் தேதி சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு புதிய சுகாதார வழிகாட்டல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேகாலை மாவட்டத்தின் மலவிட கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட கோலிந்த தோட்டத்தின் 3ஆம் பகுதி இன்று அதிகாலை 6 மணி முதல் உடன் அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பிரிவுக்குட்பட்ட பொத்துவில் பிரதேசத்தின் பாக்கியவத்தை 13 எனும் கிராம சேவையாளர் பிரிவு நேற்று இரவு 8 மணி தொடக்கம் மறு அறிவித்தல் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொத்துவில் பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 26 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதேவேளை 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சில கிராம சேவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் களுத்துறை, யாழ்ப்பாணம், புத்தளம் மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் 6 கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு வரும் இந்தியர்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானமாக செயற்பட வேண்டும் என சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் பரவும் ஜிகா வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒருவர் இலங்கை வந்ததால் அந்த வைரஸ் பரவும் அபாயம் உள்ளது. நுளம்புகள் மூலம் பரவும் ஜிகா வைரஸ் தொற்றுக்குள்ளான 14 பேர் கேரளாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கேரள மாநிலத்திலிருந்து எவராவது ஒருவர் இலங்கைக்கு வந்தால் அவர் ஜிகா வைரஸ் தொற்றுக்குள்ளானவரா என்பது குறித்து உடனடியாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். காய்ச்சல், கண் சிவத்தல் மற்றும் உடல் உளைச்சல் உள்ளிட்டவை இந்த நோய்க்கான அறிகுறிகளாகும். எனவே இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் இந்தியர்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் நேற்று 1557 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களில் 1515 பேர் புத்தாண்டு கொத்தனியைச் சேர்ந்தவர்கள் எனவும் எஞ்சிய 42 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள் எனவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,71,483 அதிகரித்துள்ளது. அத்துடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 27,057 அதிகரித்துள்ளதோடு நேற்று 1,451 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். அதற்கமைய குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,41,035 உயர்ந்துள்ளது. நாட்டில் இதுவரை 38,95,553 பேருக்கு கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் 1,55,451 பேருக்கு சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சைனோஃபார்ம் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸானது நேற்று 24,478 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இதுவரை 3,84,502 பேருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 1,14,795 பேருக்கு ஸ்புட்னிக் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 14,464 பேருக்கு ஸ்புட்னிக் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள கூடிய அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் முதலாவது டோஸை மாத்திரமாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கை நிறைவேற்றுவோம் என்று ஊடக அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். இன்று காண்டி ஆளுநர் அலுவலகத்தில் கோவிட் தொடர்பான மாதாந்த கூட்டம் நடைபெற்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். කාල පරිච්ඡේදයේ මේ එන්නත් කිරීම සම්බන්ධව එහෙම නැත්නම් වැක්සිනේෂන් නොයෙකුත් සමාජ මතවාදයන් පිටින් විට ඒ දේශපාලන මතවාදයන් වලට පරිවර්තනය කරමින් ගත්ත මේක වසංගතයක් හැටියට බාරගත්තේ නැහැ පෙළක් අවස්ථාවලදී. தொற்று நோய் சூழ்நிலையில் மக்களின் உயிரை காப்பாற்றும் ஒரு திட்டமாக அல்லாது சிலர் தடுப்பூசி திட்டம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அதை அரசியல் சித்தாந்தங்களாக மொழிபெயர்க்க முயற்சிக்கின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டிற்கு தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார். இந்த மாதம் 8ஆம் தேதி 1 மில்லியன் ஸ்புட்னிக் தடுப்பூசி நாட்டிற்கு வழங்கப்படும் என்று நாங்கள் நம்பினோம். மேலும் ஸ்புட்னிக் 50,000 இரண்டாவது டோஸ் 11ஆம் தேதி நாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இவற்றின் விநியோகம் தாமதமாகும் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்தது. உற்பத்தி செய்யும் நாடுகளிடமிருந்து அதிகரித்து வரும் தேவை காரணமாக சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான தனியார் பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி இவற்றை தனது பிரச்சனையாக ஏற்றுக்கொண்டு அதை செய்து வருகிறார். மற்ற துறைகளில் நிதி சிக்கல்கள் இருந்த போதிலும் அது தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. இந்த மாத இறுதிக்குள் மேல் மாகாணம், கேகாலை மற்றும் கண்டி மாவட்டங்களில் முழு இலக்குகளையும் அடைய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். මහනුවර දිස්ත්‍රික්කයේ බස්නාහිර පළාත සහ කෑගල්ල දිස්ත්‍රික්කය මේ මාසයේ අවසාන වෙනකොට ඔබතුමාලාගේ සම්පූර්ණ සහයෝගයත් එක්ක අපි බලාපොරොත්තු වෙන සම්පූර්ණයෙන්ම අපේ ඉලක්ක වලට යන්න පුළුවන් වෙයි කියලා. සැප්තැම්බර් මාසෙ වෙනකොට අවසාන වෙනකොට අපිට පුළුවන් වෙයි අපේ ඉලක්ක වලට යන්න මිලියන 13.5 පළවෙනි ඩෝස් එක එකක් හෝ සෑම පුරවැසියෙකුටම ලැබිය යුතු සෑම පුරවැසියෙකුටම ලබා ගන්න. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பற்றியதன் பின்னர் குறித்த கடல் பரப்பிலிருந்து 4 கிலோமீட்டருக்கு அப்பால் மாத்திரமே மீன்பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் உள்நாட்டு முகவர் நிறுவனத்தின் 7 உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் தீப்பற்றி எரிந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் பிரச்சினையை தொடர்ந்து கரையில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தொழில் செய்வதற்கு தூர எல்லை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் தெப்பம் மூலமாக மீன்பிடி துறையில் ஈடுபடுபவர்களும் துடுப்பை பயன்படுத்துபவர்களும் நீண்ட தூரம் சென்று தொழில் செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. நீர்கொழும்பு நகரில் பாரம்பரியமாக தெப்பம் மூலமாக மீன்பிடி துறையில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் கடலில் மீன்பிடிப்பதற்கு அரசாங்கம் விதித்துள்ள தூர எல்லை காரணமாக தொழில் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இதன் காரணமாக 110 மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமக்கு இந்த துறையில் ஈடுபடுவதற்கான எந்தவித உதவிகளையும் இதுவரையில் அரசாங்கம் செய்யவில்லை எனவும் அண்மையில் மீனவர்களுக்கு வழங்கிய 5,000 ரூபாய் பணம் மாத்திரமே தங்களுக்கு கிடைத்ததாகவும் கப்பல் பிரச்சனையால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ள போதும் இதுவரையில் தமக்கு நஷ்டஈடு வழங்கப்படவில்லை எனவும் கொரோனா பயணத்தடை மற்றும் கடலில் தொழிலுக்கு செல்வதற்கு தடை காரணமாக தமது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். தமது பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். 5 மீட்டருக்கு இங்குத்தான் நாங்கள் தொழில் பண்ணிய எங்களுக்கு அதுவும் பண்ணிக்கொள்ள வழியில சீவியம் ඒක තමයි කිලෝමීටර් 4ට පස්සේ අපිට යන්න බැරි නම් මේ කිලෝමීටර් 80 තමයි වැඩ
இதேவேளை எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் உள்நாட்டு முகவர் நிறுவனமான சி கன்சோரிடியம் லங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 7 உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 7 பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். துல்ஹஜ் மாதத்துக்கான பிறை தென்படவில்லை என்பதால் துல்காதா மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து ஹஜ் பெருநாளை எதிர்வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படும் என கொழும்பு பெரிய பள்ளிவாயல் அறிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெரிய பள்ளிவாயலில் இருந்து எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் எஸ் ஜாவித். அஸ்ஸலாமு அலைக்கும் ராசித் அண்ட் யூடிவி நேயர்களுக்கு இன்று மாலை ஹிஜ்ரி 1442 துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்புரை பார்க்கும் மாநாடு கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் துறைக்குழு தலைவர் மௌலவி ரிலா தலைமையில் இடம்பெற்றது. மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து ஆரம்பமான மாநாடு இதன் போது நாட்டில் எப்பாகத்திலும் துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான தலைப்புரை தென்படாத காரணத்தினால் துல்ஹஜா மாதத்தை நாளை 30ஆக பூர்த்தி செய்து புனித ஹஜ் பெருநாளை எதிர்வரும் 21ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை வாழ் மக்களை கொண்டாடுமாறு துறைக்குழு ஏகமனதாக அறிவித்திருந்தது. இதன் போது அகில இலங்கை ஜமியத் உலமா சபை பிரதிநிதிகள், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்கள அதிகாரிகள், வளிமண்டல திணைக்கள அதிகாரிகள், கொழும்பு பெரிய பள்ளிவாசலின் நம்பிக்கையாளர்கள், ஏனைய பள்ளிவாசல்களின் நம்பிக்கையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யூடிவி செய்திகளுக்காக கொழும்பு பெரிய பள்ளிவாசலில் இருந்து சத்தார் எம் ஜாவித். சுபிட்சத்தை நோக்கு தேசிய கொள்கை திட்டத்துக்கு அமைய நாடு முழுவதும் 40 லட்சம் தேங்காய் மரக்கன்றுகளை நடும் செயற்திட்டம் இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஆரம்பமானது. 40 லட்சம் தென்னங்கன்றுகளை நடும் டொரின் டொரட்ட கப்ருக்க வீட்டுக்கு வீடு தென்னை மரம் தேசிய நிகழ்ச்சி திட்டமானது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு சொந்தமான தங்கட்டுவ புஜ்ஜாம்போல வெளிக்கட்டிய தோட்டத்தில் இன்று ஆரம்பமானது. தற்போது வருடாந்தம் சுமார் 2800 மில்லியன்களாக உள்ள தேங்காய் அறுவடையை இந்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக 3600 மில்லியன் தேங்காய்களாக அறுவடை செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீண்ட காலமாக இலங்கையின் பெயரை சர்வதேச சந்தையில் உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கு தேயிலை, தென்னை, ரப்பர் ஆகிய ஏற்றுமதி பயிர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எதிர்காலத்திலும் இந்த நிலைமையை பேணுவதற்கு தென்னஞ்செய்கை மற்றும் அதனுடன் தொடர்புடைய உற்பத்திகளை ஊக்குவிப்பதற்கு சுபிட்சத்தை நோக்கு கொள்கை பிரகடனத்தின் விசேட செயற்பாடாக இது அமைகின்றது. வீட்டுக்கு வீடு தென்னை மரம் செயற்திட்டத்தின் அடிப்படையில் இன்று கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வின் போது கலந்து கொண்ட அமைச்சர் திலும் அமுனுகம அமைச்சர் பாசில் ராஜபக்சவினுடைய வருகை நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக கட்டியெழுப்பப்படும் என தெரிவித்துள்ளார். அத்தோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதிக்கு ஆதரவு அளித்ததை போன்று பாராளுமன்ற தேர்தலிலே மொட்டு சின்னத்திலே போட்டியிட்டதால் சில ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. இல்லை என்றால் 2-3 ஆசனங்கள் கூட அவர்களுக்கு கிடைத்திருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படாது இருப்பது அவர்களுடைய விருப்பம் எனவும் இதனால் தற்போதைய அரசாங்கத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அவர் மேலும் தெரிவித்தார். ආණ්ඩුවත් එක්ක ඉන්න පුළුවන් කැමති නම් යන්න පුළුවන් ඒකට කිසි බාධාවක් නැහැ හිටියත් ගියත් ආණ්ඩුවේ සංයුතියට ලොකු බලපෑමක් එකෙන් වෙන්නේ නැහැ මොකද සුළු පිරිසක් තමයි මන්ත්‍රීවරු හැටියට කටයුතු කරන්නේ. இதேபோன்று வவுனியாவில் 40 லட்சம் தென்னங்கன்றுகளை நடும் தேசிய செயல் திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. வவுனியா பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. தென்னை பயிற்சிகை சபையின் பிராந்திய முகாமியாளர் உதயச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவருமான திலீபன், வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரேஸ்குமார், பிரதேச செயலாளர் கமலதாசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஒருவருக்கு 4 தென்னை மரக்கன்றுகள் வீதம் 125 பயனாளிகளுக்கு பிரதம விருந்தினர்களால் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் கந்தன் ஆலயத்தின் ஆடிவேல் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கதிர்காமத்திலேயே நேற்றைய தினம் வழிபாடுகளில் ஈடுபட்டார். கதிர்காம கந்தனின் கொடியேற்ற விழா இன்று இடம்பெற்றது. இன்றைய தினம் முதலாவது பேரகரம் மூலம் வீதி உலா நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கதிர்காமம் ஆலயத்திலே வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நகர்ப்புற மேம்பாட்டு அதிகாரிகளுடன் சிறப்பு கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்.
கதிர்காமம் புனித நகரத்தில் நுழைவாயில்கள், வாகன தரிப்பிடங்கள், பூங்காக்கள் மற்றும் சாலைகளில் அபிவிருத்திகளை விரைவுபடுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். ராஜாங்க அமைச்சர் ஷஷிந்திர ராஜபக்ச, ருகுணு மகா கதிர்காமம் ஆலய பஸ்நாயக்க நிலைமை திஷான் விக்ரமரத்ன குணசேகர உள்ளிட்டோர் கலந்து கொண்டதோடு ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெறும் 40 லட்சம் தேங்காய் மரக்கன்று நடும் செயற்திட்டத்தின் கீழ் மரக்கன்று நடும் நிகழ்விலும் பிரதமர் கலந்து கொண்டார். இதேவேளை கதிர்காமம் கிரிவெகரவிற்கு விஜயம் செய்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று வழிபாட்டில் ஈடுபட்டார். ருகுணு மாகம்பத்துவை தலைமை சங்க நாயக்கர் கிரிவெகர விகாராதிபதி கலாநிதி வணக்கத்திற்குரிய கொப்பவக்க தம்பிந்த தேரரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்ட பிரதமர் மற்றும் அவரது பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச உள்ளிட்டோர் கிரிவெகரவில் வழிபாட்டில் ஈடுபட்டனர். வணக்கத்திற்குரிய கொப்பவக்க தம்பிந்த தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் கிரிவெகரவில் பிரித் பாராயணம் செய்து பிரதமரை ஆசீர்வதித்தனர். இச்சமய வழிபாட்டில் ராஜாங்க அமைச்சர் ஷஷிந்திர ராஜபக்ச, ருகுணு மகா கதிர்காம ஆலயத்தின் பஸ்நாகிர நிலைமை டிஷான் விக்ரமரத்ன குணசேகர, முன்னாள் ஊவா மாகாண சபை உறுப்பினர் விமல் கலகம ஆராய்ச்சி, கதிர்காம பிரதேச சபையின் தலைவர் சாணக்க அமில் ரங்கன் உள்ளிட்ட பிரதேச அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்று ஆரம்பமாகும் கதிர்காம பெரகரா 23ஆம் தேதி இரவு வீதி உலா வரவுள்ளதாகவும் பெரகராவின் சம்பிரதாய சடங்குகள் அனைத்தும் முறையாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை உற்சவம் மக்களது பங்களிப்பின்றி நடைபெறும் எனவும் பெரகராவில் யானைகள், நாட்டியங்கள் உள்ளிட்ட கலாசார அம்சங்கள் அனைத்தும் இடம்பெறும் எனவும் சுகாதார வழிகாட்டுதலோடு இந்நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூலை 24ஆம் தேதி நீர்வெட்டுடன் உற்சவம் இனிதே நிறைவு பெறும் என பஸ்நாயக்க நிலைமை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி மாதத்துக்குள் இன்னும் ஒரு தொகுதி அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு தயாராகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்தார். கைதிகள் விடயமாக நான் எடுத்த முயற்சிகளின் காரணமாக 16 கைதிகளை, முக்கியமாக விடக்கூடிய கைதிகளை நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். இன்னும் இந்த பணி தொடரும். ஜனவரி மாதம் முடிவு இன்னும் ஒரு குழு கைதிகளை வெளியிட நாங்கள் விடுதலை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று அவர்கள் விடுதலை பெற வேண்டும். அவர்கள் கொண்ட நோக்கத்துடன் அவர்கள் திருநேரம் செய்தது அரசாங்கத்துக்கோ நீதிக்கோ பிழையா இருக்கலாம். ஆனால் போர் முடிந்து 11 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை திரும்பவும் மேல் செல்ல வேண்டும் என்பது ஆழமான நம்பிக்கை. அதே நேரம் கடந்த வாரத்திலே பாராளுமன்றத்திலே புதிய சம்பந்தமான புதிய சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த காணாமல் போவதற்கான நிலையம் முழுமையாக இயங்குவதற்கான இருந்த தடைகளை நாங்கள் நீக்கியிருக்கின்றோம். இந்த வருடம் 2021ஆம் வருடம் இருந்து 2 வருட காலத்தில் இந்த அளவில் யூடிவி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.